சின்ன செய்தி ஒன்று. அதாவது நம்முடைய எங்களையெல்லாம் நெறிப்படுத்தி இருக்கின்ற எங்களுடைய குருநாதர் ஒளியரசு ஐயா அவர்கள் இன்றைக்கி அவங்க மறைமலை அடிகளாருடைய வழியில் வந்தவங்க. அந்த வரலாற்று செய்தி சும்மா சுருக்கமாக 2 சொல்லிடுறேன். நம்முடைய சோமசுந்தர நாயகர் என்பவரை நீங்கள் அறிந்திருக்கக்கூடும். சூளை என்கிற பகுதியில் இருந்தார். நம்முடைய சென்னையினுடைய சூளை பகுதியில் தான் அவருடைய பிறப்பு நிகழ்வுகள் எல்லாம். அவர் தான் நம்முடைய ராமநாதபுர சமஸ்தானத்தினுடைய ஆதீன புலவராக இருந்தார். பாஸ்கர தொண்டைமான் என்று சொல்லக்கூடிய அவங்க அரசர் அவையில் ஆதீனத்தினுடைய அந்த அரசவையின் புலவராக இருக்கிறார். அப்போ தான் விவேகானந்தர் சிகாகோவுக்கு போயிட்டு திரும்பி வரார். திரும்பி வரும்பொழுது அங்கிருந்து அனுப்பி கொடுத்ததும் வரவேற்றதும் ராமநாதபுர சேதுபதி தான் விவேகானந்தரை அமெரிக்காவுக்கு அனுப்பி கொடுத்தவர். அதே போல் அவர் மிகப்பெரிய வெற்றியை பெற்று நிலைநாட்டிய பிறகு திரும்பி வரும்பொழுது சிறந்த வரவேற்பு கொடுத்து வரவேற்றவர் நம்முடைய பாஸ்கர தொண்டைமான் என போற்றப்பெறு சேதுபதி அவர் தான். அவர் நம்ம சென்னையில் கடற்கரை ஓரமாக அவங்களுடைய பெரிய விடுதி உண்டு. இன்றைக்கும் அது இருக்கிறது. இன்றைக்கி விவேகானந்தருடைய பெயரில் அவங்களுக்கு மொத்தமாக கொடுத்துட்டாங்க. அவங்க காலத்தில் ராமநாத சமஸ்தானத்தினுடைய இடமாக இருந்த இடம் அது. அங்கே வரவேற்பு முடிச்சுட்டு தங்கி இருக்கிறாங்க. அப்போ அரசர் அல்லவா, இவர் ரொம்ப நேரம் அவர்கிட்ட உரையாட முடியல. ஏன்னா அவர் முழுக்க தெய்வ தன்மையில் ஊறி இருப்பவர். இவர் அரசும் தெய்வம் இப்படியெல்லாம் கலந்து நிற்கிறவர். அதனால் என்ன பண்ணார், அரசவை புலவராகிய சோமசுந்தர நாயகரை அழைத்து இவரை கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருங்க அப்படின்ட்டு விட்டுட்டு அவர் கிளம்பிட்டார். அவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு மாலை நேரம் அளவலாவுதல் என்ற முறையில் பேசி கொண்டு இருக்கிறாங்க. அந்த உரையாடலில் ஒரு இடம் வரும்போது சோமசுந்தர நாயகர் கேட்குறாரு, நீங்கள் அமெரிக்காவில் போய் என்ன பேசினீங்கன்னு கேட்டார். அவர் சொன்னார், பிரம்மத்தை பற்றி பேசினேன் அப்படி ஒரு மலைப்போடு சொன்னார். அவங்க உரையாடல் ஆங்கிலத்தில் அமைந்தது, மறந்துடாதீங்க. இந்த செய்தி பெரும்பாலும் வெளியே போகாமல் இருக்கிறது. செய்தி நடந்த வரலாறு உண்மை, ஆனால் வெளியே போகலை. என்றால் ஒரு நாளைக்கு வெளியே போகும். எப்படி இந்த 1947 கோளறு பதிகம் பாடி சுதந்திரம் பெற்றோம் என்பது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளியே வந்துச்சு இல்லையா, அது மாதிரி ஒரு நாளைக்கு வெளியே வரும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இந்த செய்தி பெரும்பாலும் வெளியே போகாமல் தான் இருக்கிறது. ஏன் அப்படிங்கிறத உங்கள் போக்குலேயே விட்டுறேன், செய்திக்கு மட்டும் நான் வந்துடுறேன். அப்போ அவங்க உரையாடல் ஆங்கிலத்தில் அமைந்திருந்தது. அவர் கேட்டார், என்ன பேசுனீங்கன்னார். அவர் சொன்னார், பிரம்மத்தை பற்றி பேசினேன் அப்படின்னார். சோமசுந்தர நாயர் கேட்டார், சாமி பிரம்மம்னா என்னன்னார். என்ன இது கூட உங்களுக்கு தெரியலையா அப்படின்னார் விவேகானந்தர். தெரியல சுவாமின்னார். பிரம்மம் என்றால் பெரியது அப்படின்னார். உடனே அடுத்த வினாடி சோமசுந்தர நாயகர் கேட்டார், சிறியது எது சுவாமின்னார். என்ன, நான் தான் பிரம்மத்தை பற்றி பேசினேன்னு, இருக்கிறது ஒன்று தான், அதுதான் பிரம்மம், அதுதான் பெரியது, அதை பற்றி பேசினேன்னு சொன்னார். இவர் மீண்டும் கேட்டார், ஒரு பொருள் பெரியது என்று சொன்னால் சிறியது ஒன்று இருந்தால் தானே இது பெரியது என்று சொல்ல முடியும். சிறியதே இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான், அதுதான் பெருசுனா என்ன சுவாமி நியாயம்னாராம். திகைத்து போனார் விவேகானந்தர். நீ ஏதோ படித்து விட்டு ஏதோ கேட்கிறாய், நீ என்ன படிச்சிருக்கிற அப்படின்னார். அப்போ தான் 2 பேரும் பேசும்போது இவர் சைவ சித்தாந்தம் சொல்லுகிற பதி, பசு, பாசம். எனவே பதி பெரியது என்றால் பசு சிறியது. எனவே சிறியதுன்னு ஒரு பொருள் இருக்குது. நீங்கள் ஒரு பொருள் தான் கொண்டு இருக்கிறீங்க. எங்கள் சித்தாந்தத்தில் 3 பொருள் இருக்கிறது, பதி, பசு, பாசம். அந்த பாசத்தில் 3 இருக்கிறது. எனவே 5 பொருள் இருக்குதுன்னு ஒன்றொன்றை பற்றியும் சொன்னாருங்களாம். சொன்னபொழுது விவேகானந்தர் சொன்னார், இந்த உண்மை எனக்கு முன்பே தெரிந்திருந்தால் இந்த தத்துவ ஞானத்தை நான் சிகாகோவில் பேசியிருப்பேன்னர். இது நடந்த வரலாறுங்க. இது இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்படலை. ஏன், இன்றைக்கி நமக்கு தெரியும் விவேகானந்தர் உலகம் போற்றுகின்ற ஒரு மிகச்சிறந்தவர் அப்படிங்கிற ஒருவர் ஒரு சித்தாந்தம் பேசிய ஒருவரிடத்தில் அந்த வாதத்தில் கீழே அதை தோற்று விட்டார் என்ற சொல்வதையோ
அல்லது இந்த இந்த வேதாந்த ஞானத்தை விட சித்தாந்த ஞானம் உயர்ந்தது என்று சொல்வதில் விவேகானந்தர் இயக்கங்கள், ராமகிருஷ்ண மடங்களுடைய இயக்கங்கள் அதற்கெல்லாம் உடன்படாத காரணத்தினால இதை வெளிக்கொணராமலே இன்று வரை வைத்திருக்கிறார்கள். அதை வெளிக்கொணர்ந்த ஒரு வாய்ப்பு நம்முடைய சென்னையில் இருக்கக்கூடிய சிவகுமார் ஐயா அவர்கள் ராசாங்க சமயம்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த நூலை வாங்கி படிங்க. அதில் இந்த உரையாடல் முழுக்க எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த உரையாடலில் இந்த வரலாற்று செய்திகள் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றன. அது ஏனோ இந்த வரலாற்று செய்தி மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் இன்னும் எட்டலை. என்றைக்காவது ஒரு நாளைக்கு எட்டுமானால் நிச்சயமாக இந்த சைவ சித்தாந்த தத்துவ ஞானம் ஒருவாறு உலகமெல்லாம் அறிவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். அது பெருமான் நினைக்கணும் இல்லையா? அவர் நினைக்க மாட்டேங்கிறார். நாம் நினச்சி என்ன பண்ணுறது? நம்ம தான் நினைக்கிறோம். ஏன் சாமி சொல்ல மாட்டீங்கன்னு. அவர் இந்த தமிழ்நாட்டை தாண்டாமல் பார்த்துக்கிறார். ஏன் தமிழ்நாட்டு இருக்குன்னு எட்டாமல் பார்த்துக்கிறார். என்னத்தை சொல்கிறது? அங்கே இருக்கிற தமிழ்நாட்டுக்கு எல்லாருமே சித்தாந்தம் படிச்சுட்ருக்குறோம் இல்லையே. 8 கோடி பேர் இருக்கிறோம். ஒரு 8 லட்சம் பேர் படிச்சிருப்போமா என்ன? 1% தேரல. நம்மலாம் அத்தனை பேருக்கு கீழே தாங்க இந்த தத்துவ ஞானத்தை படிச்சுட்ருக்குறோம். ஏனோ தெரியல, இவ்வளவு உண்மையான இந்த தத்துவ ஞானம் எல்லா மக்களிடத்தும் சென்று சேரவில்லை. ஏன் அப்படிங்கிற கேள்வியை சிவபெருமானை பார்க்குற அன்னைக்கு கேட்கணும். உங்களை மாதிரி தான் நானும் நினச்சிருக்கேன். ஏன் சாமி ஏன் கொண்டு போய் சேர்த்தலை அப்படின்னு கேட்கலான்னு நினச்சிட்ருக்குறோம். அவர் ஒரு பதில் சொல்வார். அதுக்கெல்லாம் தவம் இருக்கணுமப்பா, தவம் இருந்தால் தாப்பா சொல்லுவேன் பார். என்ன பண்ண முடியும்? கேள்வியும் பதில் அவரே வச்சிருக்கிறார் இல்லையா? தவத்தினில் தான் உணர்த்துவார், தவம் இல்லைன்னா உணர்த்த மாட்டார். ஆக நம்ம தமிழ்நாட்டில் பிறக்கிற தவம் இருந்தால் மட்டும் போதாது, இந்த தத்துவ ஞானத்தை அறிகிற தவம் கொஞ்சம் கூடுதலாக செஞ்சுருக்கணும். அப்போ தான் கேட்க முடியும். அப்போ நாம் ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் கூடுதலாக செஞ்சுருப்போம் போல் இருக்குது. அதனால் நமக்கு இந்த புத்தகத்தையும் கொடுத்து வகுப்பையும் நடத்தி கேட்கவும் வச்சிட்ருக்கிறாரு அப்படின்னு நம்ம கருதலாம். அத்தகைய சோமசுந்தர நாயகர் தான் முதல்ல இருக்கிறார். அவருடைய மாணவராக வந்தவர் தான் மறைமலை அடிகளார், அவருடைய சீடர். அவருக்கு ஒரு சீடர் இருந்தார், அவர் தான் அழகர் அடிகள்னு பேர். இன்றைக்கி திருக்குறள் பீடம் அமைத்து நம்ம செங்கல்பட்டு பக்கத்தில் மதுராந்தகம் அப்படிங்கிற இடத்துல திருக்குறள் பீடம் அமைத்து சமய நெறியை போற்றியவர். அவருக்கு ஒரு மாணாக்கர் இருந்தார். அவர் தான் நம்முடைய சைதாப்பேட்டை பகுதியில் ஆடலரசு அப்படின்னு ஐயா இருந்தாங்க. சோமசுந்தர நாயகர், அதுக்கப்புறம் மறைமலை அடிகளார், அவருக்கு அழகர் அடிகள், அவருடைய மாணவராக நம்முடைய ஆடலரசு ஐயாவுங்க. அவருடைய மாணவராகவும் மகனாகவும் இருப்பவர் தான் ஒளியரசு ஐயாவுங்க. அவங்க ரொம்ப காலமாக அவங்க இறைவன் திருவருள் ஒருவாறு அவருக்கு உணர்த்திய நிலையில் நம்ம இன்றைக்கி எப்படி நம்ம ஆதீனங்கள் என்று பல மடங்களை பார்க்குறோமோ, அதுபோல் இந்த சைவ மரபுக்கு, தமிழ் சைவ மரபுக்கு ஒரு திருமடம் அமைக்க வேண்டும் என்று அவங்க உள்ளத்தில் இறைவன் உணர்த்தியதுனால அப்படி ஒரு வாய்ப்பு இன்றைய நாளில் ஈரோடு மாவட்டத்தில் பவானிக்கு அருகில் கவுந்தப்பாடி என்ற ஒரு சிறிய ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் ஒரு சிவாலயமும், சிவாலயத்துக்கு பக்கத்திலேயே ஒரு இடம் ஒன்று கிடைத்தது. அது இன்றைக்கி மடமாக அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எனவே தமிழ் சைவ ஞான திருமடம் என்று ஒரு புதிய ஒரு திருமடமானது வருகின்ற 19/7/2026 அன்று தொடங்கப்பெற இருக்கிறது. சைவ மரபு முன்னையே தொடங்கிருச்சு. அதற்கென்று தனி மடங்கள் இல்லாமல் தனியாக இருந்துச்சு. இன்றைக்கி அதற்கு ஒரு தனி மடம் அமைத்து அவரை பீடாதிபதியாக பீடத்தில் அமரச் செய்கிற வழிபாடு 19ஆம் தேதி நிகழ இருக்கிறது. உங்களுக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமோ அவங்க அந்த வழிபாட்டில் கலந்து கொள்ளலாம். சனிக்கிழமை மாலை முதல் கால வழிபாடு, ஞாயிற்றுக்கிழமை என்று காலையில் 2ஆம் கால வழிபாடு செய்து பீடத்தில் எழுந்தருளச் செய்கிற வழிபாடு நிகழ இருக்கிறது. நம்முடைய சைவ சித்தாந்த அமைப்பில் உங்களுக்கு வகுப்பில் நம்முடைய சங்கரலிங்கம் ஐயா அவர்கள் அந்த பத்திரிகை பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பிச்சி கொடுப்பாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த விழாவில் கலந்து கொண்டு குருநாதருடைய திருவருள் பெற அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். கட்டாயமாக வரணுங்கிறதுலாம் இல்லை, செய்தியாக சொல்ல வேண்டிய கடப்பாடு எங்களது. உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமானால் அற்றைய நாளில் கலந்து கொண்டு திருவருளும் குருவருளும் பெற அன்போடு வேண்டிக் கொள்வோம்.